அனைவருக்கும் காலை வணக்கம். நான் ஆன்மீக சுற்றுலாவாக 2 நாள் ட்ரிப்பு போயிருந்தேன் கோலாலம்பூருக்கு. நாங்கள் பார்த்த கோயிலை பற்றி உங்களுக்கு போடுறேன். முதல் நாள் நாங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்ரீ மாரான் மரத்தாண்டவர் ஆலயம். இந்த ஆலயத்தின் வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 1891 இந்த ஆலயத்தை கட்டியிருக்காங்க. கோலாலம்பூர்லேருந்து குவாந்தான் நகருக்கு சாலை போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ பெரிய மரத்தை வெட்டும்போது அதுலேருந்து ரத்தம் வந்துச்சு. மரம் வெட்டியாக இருந்த ஒரு தமிழர் அவருக்கு அருள் அந்த மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு அந்த மேற்பார்வையாளர்கிட்ட சொல்லியிருக்காரு. கொஞ்சம் தள்ளி வெட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஆங்கிலேய மேற்பார்வையாளர் அதை மறுத்து சொன்னனால உடனே ஒரு சின்ன குழந்தை வடிவத்தில் தழும்பு அந்த மரத்தில் தோன்றி அதை பார்த்த வியந்த மேற்பார்வையாளர் அந்த மரத்தை வெட்டாமல் அதை தள்ளி சாலை போட சொன்னாராம். அன்னையிலேருந்து அந்த இடம் புனித இடமாக மாறுச்சு. ஸ்ரீ மரத்தாண்டவர் பால தண்டாயுத அப்படின்னு பேர் பட்டுச்சு. பால அப்படின்னு சொன்னாலே ஒரு குழந்தை வடிவில் முருகன் இருக்கார். அந்த மரத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த வெட்டிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, ரத்தம் வந்துச்சுல, அந்த மரத்தை தான் அவங்க வச்சுருக்காங்க. இது அந்த தலத்தினுடைய சுற்றுச்சூழல் எல்லாம் எப்படி கொடிமரம் இருக்குது, விருட்சகம் இருக்குது அப்படின்றத உங்களுக்காக நான் படம் எடுத்து வந்திருக்கேன். தூய பக்தியோடு நம்ம வந்தோன்னா எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்குது. ஊனமுற்றவங்க நடக்கிறாங்க, ஊமையாக இருக்கிறவங்க பேசுகிறாங்க, நோயெல்லாம் குணமாகுது. இந்த கோயிலுக்கு அற்புத சக்தி இருக்குது. அதே மாதிரி கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவர்கள் அந்த தொட்டில் மாற்றுறதுக்கு வச்சுருக்காங்க. இந்த சுவாமியுடைய அபிஷேக ஆராதனை எல்லாமே நாங்கள் குழுவாக உட்காந்து பார்த்து பாடல்கள் பாடி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் வந்துச்சு. இந்த பால முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் சிறப்பாக பண்ணாங்க. மத்தியான சாப்பாடு கூட அங்கேயே நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். நவகிரகங்கள் இந்த கோயிலில் இருக்குது. இந்த கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூக்கள் தீபங்கள் அகல் விளக்கில் நெய் ஊற்றி வச்சுருக்காங்க. நம்ம அங்கே போய் வாங்கிட்டு அந்த சுவாமிக்கு ஏற்றி நம்ம வழிபாடு செய்யலாம். அமைதியான சூழலில் இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் போய் தரிசனம் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த கோயிலை பார்க்கலாம்.